சேனல். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்வாதி vlogs. ஸ்வாதி vlogsல இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஈஸியான வெஜிடபிள் பிரியாணி தான் நம்ம செய்ய போறோம். அதுதான் நான் உங்ககிட்ட காட்ட போறேன். எல்லா நாளும் சாம்பார், ரசம், பொரியல், அப்பளம் சொல்லி போர் அடிச்சிருச்சு எனக்கு. ஸோ அதனால இன்னைக்கு நான் வந்து ஒரு பிளைன், அதாவது வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாகவே பிரியாணிக்கு வந்து ஒரு மசாலா அரைச்சி நீங்கள் சேர்த்துனீங்க அப்படின்னாவே அது ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். அந்த மசாலாவுக்கு நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, கொஞ்சம் சீரகம், சோம்பு, மிளகு, மல்லி 1.5 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கேன். 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இது எல்லாமே நான் இப்போ கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்படி நம்ம அரைச்சி சேர்த்தும் போது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு வந்து ஃப்ளேவராக இருக்கும். நம்ம சோம்பு சீரகம்லாம் தாளிக்கும் போது பார்த்தீங்கன்னா குக்கரில் ஆட் பண்ணுவோம். அப்படி ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கலர், பிரியாணியோட கலரே பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலராக நல்லா வரும். இப்போ புதினா மல்லி கூடவே பார்த்தீங்கன்னா நான் அரைக்கிறதுக்கு தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா தக்காளி வந்து வணங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகாது. பாருங்க, தக்காளி ஆட் பண்ணிட்டேன். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த புதினா, மல்லி, தக்காளி எல்லாமே நான் தண்ணி ஊற்றாம நல்ல பேஸ்ட் மாதிரி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஓவராலாக என்னென்ன இருக்குது அப்படின்னு ஒன்ஸ் நம்ம பார்த்துடலாம். தாளிக்கிறதுக்கு சோம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நெய், தயிர் 2 டேபிள் ஸ்பூன் புளிச்ச தயிராக எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடரும் பேஸ்ட்டும் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அது எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கேரட்டு, பீன்ஸ், வெஜிடபிள்ஸில் வந்துட்டு நான் நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பட்டாணி, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு இதெல்லாம் கூட சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ இதை வச்சு செய்ய ஆரம்பிக்க போகிறேன். வாங்க பிரியாணி செய்யலாம். நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நெய் நல்லா காஞ்சிருச்சு. நான் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம உப்பு போட்டோம் அப்படின்னா தான் நல்லா வேகும். ஆனியன் வந்து கொஞ்சம் ஈஸியாக வணங்கும். வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணிக்கு எப்பவுமே வந்து ரொம்ப ரோஸ்ட் ஆகணும். ரொம்ப ரோஸ்ட் ஆச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஆனியன் பக்கோடாக்கெல்லாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அப்போ வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கும். பார்த்தீங்களா, இந்த கார்னர்ல எல்லாம் ரோஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி எல்லா வெங்காயமுமே நல்லா ரோஸ்ட் ஆகணும். அப்படி ஆச்சு அப்படின்னா தான் அந்த பிரியாணிக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் கருகிருச்சு அப்படின்னு நினச்சி பாதிலேயே இது பண்ணாதீங்க. பிரியாணி கொஞ்சம் வந்து இனிப்படிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம நிறைய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும் போது நல்லா ரோஸ்ட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா பிரியாணிக்கு அந்த ஃப்ளேவர் கொடுக்குறதே வந்து அந்த ஃப்ரைடு ஆனியன் தான். இல்லை நீங்கள் இப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் செப்பரேட்டாக வந்துட்டு ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் வெங்காயத்தை வந்து டீப் ஃப்ரை பண்ணி ஒரு நல்ல ப்ரௌன் கலர் வரும் இல்லைங்களா, அது மாதிரி கூட நீங்கள் பிரியாணி செய்யும்போது அப்படி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பவுடராக பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நம்ம ரெடிமேடாக நம்ம இப்போ தான் நம்ம செய்கிறோம் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணிக்கோங்க. இன்னுமே நல்லா ரோஸ்ட் ஆகணும். நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் ஆனியன். இன்னும் கொஞ்சம் டைம் வணக்கிக்கோங்க.
பார்த்தீங்களா இப்போ எவ்வளோ ரோஸ்ட் ஆயிருக்குன்னு. ஆக்சுவலாக இதுதான் வந்து கரெக்டான பக்குவம் பிரியாணிக்கு. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரைடு ஆனியன்ஸ் யூஸ் பண்ணி பிரியாணி பண்ணிங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். கருகிடுச்சின்னு நினைக்காதீங்க, இதுதான் அந்த டேஸ்ட்டே நமக்கு கொடுக்கும் பிரியாணிக்கு. இதுக்கப்புறமா வந்து நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு வந்து நல்லா வணங்கிடுச்சு. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, புதினா மல்லி எல்லாம், அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா புதினா மல்லி தக்காளி, உங்களுக்கு வேணும்னா இதில் பச்சை மிளகாய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். இது நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா ஆட் பண்ணணும். பாருங்க நல்லா வணங்கிடுச்சு. இப்போவே அந்த கலர்ஃபுல் வந்துடுச்சு பாருங்க. இப்போ நான் வந்து இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த பவுடர், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர்லேருந்து 3 பேர் நான் சாப்பிட்ற அளவுக்கு நான் சமைச்சிட்ருக்கேன். எப்பவுமே பிரியாணி செய்யும் போது கெட்டியாக இருக்கணும் பேஸ்ட்டு, தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக கெட்டியாக இருக்கணும். இது நல்லா வணக்கிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க தயிர், முடிஞ்ச அளவுக்கு புளிப்பான தயிர் எடுத்துக்கோங்க, அதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த மசாலாலாம் இப்போ நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இதில் நான் வந்து எடுத்து வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிரியாணியோட மசாலா வந்து ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கணும், தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. கலரும் பார்த்தீங்களா ஒரு மாதிரி டார்க் கலரில் இருக்குது. இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பிளாக் கலர் மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் பிரியாணியாக ரெடி ஆனதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம கடையில் வாங்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு கலர் வந்து பிரியாணிக்கு வந்துடும், ஃப்ளேவரும் வந்துடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து இதில் 1 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அப்போது ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நான் ஊற்றிக்கிறேன். நல்லா கலக்கி விட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ நான் அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கரெக்டாக உப்பெல்லாம் பார்த்துட்டு நம்ம விசில் போட்டுக்கலாம். நான் வந்து மூடி போட்டு விசில் வச்சிட்டேன். சிம்மில் தான் இருக்கணும் அடுப்பு. கரெக்டாக வந்து நான் யூஸ் பண்ணுற அரிசிக்கு பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 விசில் நான் விடுவேன். நான் அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். உங்கள் குக்கருக்கு நீங்கள் எப்படி விசில் விடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு அடிஷ்னலாக வச்சு சாப்பிட்றதுக்காக நான் வந்து 3 முட்டை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். இதில் வந்து கொஞ்சமாக நான் கோகனட் ஆயில் ஊற்றிட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோகனட் ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. எக்கை போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம்.
எக்கு பாருங்க இப்போ நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ விசில் வந்துருச்சு. நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். விசில் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். விசில் இப்போ எடுத்து விட்டுட்டேன். பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ வந்து ஹாட் பாக்ஸ்க்கு நான் மாற்றிக்கிறேன். இது பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. நம்ம கடையில் வாங்குற மாதிரி ஒரு டார்க் கலர் பிரியாணி. எப்பவுமே நம்ம குக்கரில் செஞ்சிட்டோம்னா ஹாட் பாக்ஸில் மாற்றிடணும். மாற்றிட்டோம் அப்படின்னா சாப்பாடு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த குலையாமல் நல்லாயிருக்கும், உதிரி உதிரியாக இருக்கும் சாதம். இப்போ இது ஃபுல்லாக நான் மாற்றிக்கிறேன். பாருங்கள் நல்ல கலர்ஃபுல்லான ஃப்ளேவரான வெஜிடபிள் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா டார்க் கலர் வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? ரொம்ப சூடா இருக்கு. உண்மையாலுமே ரொம்ப டேஸ்டா இருக்கு. கண்டிப்பா நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை, டேக் கேர்.